அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மைத்ரேயி முகூர்த்தம். சனிக்கிழமையில் மைத்ரேயி முகூர்த்தம் வர்றது நம்முடைய எப்படிப்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் கடன் வாங்காத மனுஷங்களே கிடையாதுங்க. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு சூழலுக்காக, குடும்ப தேவைக்காக, ஒரு அவசர தேவைக்காக நம்ம ஒரு கடன் வாங்கிறோம். கடன் வாங்குறப்ப நேரம் காலம்லாம் பார்த்துட்டா வாங்குகிறோம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு வாங்கிறோம். ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல், அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேர் மனசில் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்படி இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான நம்முடைய ரிஷிகள் உருவாக்கி கொடுத்த நேரம் தான் மைத்ரேயி முகூர்த்தம். நம்முடைய சேனலில் நம்ம நிறைய பதிவுகள், நிறைய முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்த நேரம் போட்டிருக்கோம். அது மாதிரி நம்முடைய நிறைய விசேஷமான ஒரு நேரங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு மைத்ரேயி முகூர்த்தமானது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய கடன் தொகை மட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு, உங்களால் எவ்வளவு அமௌண்ட்டு முடியுதோ அந்த ஒரு தொகை மட்டும் எடுத்து வச்சு மாதம் சொல்லுகின்ற அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடன் தொகையானது படிப்படியாக குறைவதை நம்மளே பார்க்கலாம். அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம், நாளைக்கு சனிக்கிழமையில் இந்த ஒரு நேரம் நமக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா சனிக்கிழமையில் நாளைக்கு ஏகாதசி திதி வேறு வருது நமக்கு. ஆனால் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அந்த வந்திருக்கக்கூடிய நேரமானது கொஞ்சம் அதிகாலை நேரம். அதை மட்டும் கொஞ்சம் தூக்கத்தை மட்டும் சிரமப்படாமல் ஒரு கொஞ்சம் அலாரம் கூட வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைத்ரேயி முகூர்த்தத்துக்கு ஏற்கனவே செஞ்ச சகோதரிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். நம்முடைய இன்லாண்டு கவர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, மொய் எழுதுகிற கவர், கிஃப்ட் கொடுக்குற அந்த ஒரு கவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கவர் மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கவர் எடுத்துகிட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர், இப்போ பெயர்னால் பெயர் எழுதிக்கலாம். இல்லாட்டி இப்போ பேங்க்கில் நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் நகை லோன் கூட எழுதிக்கலாம், இல்லை ஹவுசிங் லோன் எழுதிக்கலாம். அந்த எந்த வங்கியோட பேர், அதனுடைய எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அதில் உங்களால் அந்த நேரத்துக்கு என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ, 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 2000, உங்களுக்கு வசதிக்கு எப்படி அந்த பணத்தை எடுத்து வைக்க முடியுமோ அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கான கடன் தொகை நம்ம கட்டிட்டோம். இதுதான் அதனுடைய முழு தாத்பரியமே. அப்போ நமக்கு அந்த கடன் தொகையானது அடைப்பதற்கு நமக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த ஒரு நேரமும் நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தோட சூக்ஷ்மமான ஒரு நேரமே. ஆனால் அப்படி இந்த கவருக்குள்ளே நம்ம வச்சதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் ஒரு மாத கடைசி செலவுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செலவுகளுக்கோ அந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம அடைக்கிறப்ப நம்ம இப்படி மாதம் அவங்க பேரில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பணம், அந்த பணத்தை கடைசியாக சேர்த்து அதுக்குள்ளே அவங்களுக்கு அடைக்கிற தொகையோடு சேர்த்து அப்படி நீங்கள் கொடுத்துடணும். இவ்வளோதாங்க. ரொம்ப பார்ப்பதற்கு எளிமையான ஒரு விஷயம். இதை பூஜை ரூமில் தான் வச்சு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு பெண்களுக்கு நம்ம மேக்ஸிமம் வீட்டில் லேடிஸ் மட்டும் தான் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். அப்போ நீங்கள் உங்கள் பீரோவில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நேரம் பீரியட்ஸ் இருக்கும், ஒரு நேரம் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்கள் பீரோவில் கூட நீங்கள் தனியாக கூட அந்த கவர் கூட எடுத்து வச்சிடலாம். இல்லாட்டி இப்போ நாங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு இப்போ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். மொபைல்லே நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அப்படி கூட நம்ம அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கூட அந்த ஒரு நேரத்தில் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் நமக்கு நாளை சனிக்கிழமை அதிகாலை நேரம் 1:37 மணிலேருந்து 3:48 அந்த அதிகாலை நேரம். என்னடா இது நேரம் நமக்கு ரொம்ப அதிகாலையில் இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் டக்குன்னு ஆக வேணாம். ஏன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷமோ ஏதாச்சும் நிறைய பேர் லேட்டாக தூங்குகிற பழக்கங்கள் இருக்கும். இல்லாட்டி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க பழக்கங்கள் இருக்கும். அப்படி இந்த டைம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி அதிகாலையில் ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூட சின்னதாக உங்களுடைய ஃபோனில் சின்ன ஒரு அலாரம் கூட நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆகும் நமக்கு எடுத்து வச்சுட்டு ஆத்மார்த்தமாக அந்த ஒரு அதிகாலை நேரத்தில் இந்த யூனிவர்ஸ் கிட்டையும் நம்ம இறைவன்கிட்டையும் நம்முடைய குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு எங்களுடைய இந்த கடன் அடையணும், இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட கடனும் அடைப்பதற்கு நமக்கு நம்ம கும்பிடுகின்ற தெய்வங்களே நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வழி பண்ணுவாங்க.
அதே நேரம் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள், இது மைத்ரேயி முகூர்த்தத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பணத்தை எடுத்து வைக்கிறப்பவும் சரி, நம்முடைய வீட்டில் அன்றாட ஒரு நாள் ரொட்டேஷனில் பணமானது நம்ம எல்லாத்துக்குமே பணம் தான் கொடுப்போம். ஒரு காய்கறி கடைக்காக இருக்கட்டும், மளிகை கடைக்காக இருக்கட்டும், ஒரு பூ வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுப்போம். அப்படி எப்பெல்லாம் நீங்கள் அந்த பணத்தை தொட்டு தொட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் ஜாக்பாட் அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தை, இந்த ஒரு மந்திர வார்த்தையாவது அது ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையானது நமக்கு ஜாக்பாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு. மற்ற ஸ்விட்ச் வேர்டு கூட நமக்கு சொல்கிறதுக்கு டக்குன்னு நம்ம மறந்துடுவோம். ஆனால் இந்த ஜாக்பாட்டுங்கிறது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாருமே ஆல் ஓவர் எல்லா தர மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஜாக்பாட்டுங்கிறது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படி கொட்டுது, நமக்கு நல்ல ஒரு பணம் கொட்டுது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஜாக்பாட்டுங்கிற ஒரு வார்த்தையை எப்பெல்லாம் பணம் தேவையோ, எப்போல்லாம் நமக்கு பணம் அவசியமோ, நம்ம பணத்தை எப்போல்லாம் தோற்றுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஜாக்பாட்டுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமானது பணமானது உங்களை தேடி வரும். கேட்குறதுக்கு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, இப்படி ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலதரப்பட்ட மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், பணமானது பல வழியில் நமக்கு வரும். நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் ஸ்விட்ச் வேர்டு பார்த்துருக்கோம். அதில் நமக்கு அந்த பண ஃப்ளோவுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டு அந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு இந்த ஜாக்பாட்டுங்கிற ஒரு வார்த்தை. அதனால் இந்த ஒரு வார்த்தையை எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி பழகி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பணமானது தேடி வரும். நம்முடைய கடன்கள் சீக்கிரமாக அடைஞ்சு நல்ல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.